ஹே குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் செல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செல் இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வினுடைய அடிப்படை அழகு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடலே செல்களால் ஆனதுதான். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உடம்பு தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். உடல் அப்படிங்கிறது உறுப்பு மண்டலங்களால் ஆனது. உறுப்பு மண்டலங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உறுப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். டிஃப்ரெண்ட் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த உறுப்புகள் எப்படி ஆனது அப்படின்னா திசுவால, தசை அல்லது எலும்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த தசை எலும்பு எப்படி ஆனது? திசுக்களால. அந்த திசு எப்படி ஆனது? செல்களால. ஓகேங்களா? பல செல் இணைஞ்சுதான் திசுக்களை உண்டாக்குது, பல திசுக்கள் இணைஞ்சுதான் தசைகளை உண்டாக்குது. ஓகேங்களா? பல தசைகள் இணைந்துதான் பாத்தீங்கன்னா உறுப்புகளை உண்டாக்குது. பல உறுப்பு மண்டலங்கள் உறுப்புகள் சேர்ந்ததுதான் உறுப்பு மண்டலங்கள். பல உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா உடல். ஓகேங்களா? அப்ப நாம பாக்குற உடல். ஓகேங்களா? அப்ப அடிப்படையில என்ன இருக்கு அப்படின்னா செல். அதனாலதான் பாத்தீங்கன்னா செல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்வினுடைய அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது எப்படி சார்? ஏன்னா உடம்பே பாத்தீங்கன்னா செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ஒரு செல் எப்படி இயங்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா செல்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். செல்லு, செல் டிவிஷன். ஓகேங்களா? செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்குள்ள போனாதான் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி இயங்குது அப்படிங்கறத பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த டாபிக்கே முடிஞ்சுச்சு. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் இவ்வளவு செல்லுங்கிறது ஒரு நுண்ணுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரியான நுண்ணுறுப்பு செல் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நுண்ணுறுப்பை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. செல்லினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் செல் அப்படின்னு அழைக்கப்படுறது பாத்தீங்கன்னா அவர் தான். செல்லை பத்தி படிக்கிற படிப்பு சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டாலஜி அப்படிங்கிறது செல்லை பத்தி படிக்கிற படிப்பு. செல்லை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ஹூக். முதலில் செல்லை கண்டுபிடித்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல்லை கண்டுபிடிச்சவரும் அவர் தான், செல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சவரும் பாத்தீங்கன்னா அவர் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து ஆண்டன் வான் லூவன்ஹூக் who discovered first living cell அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருள்ள செல்லை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் தான், ஆண்டன் வான் லூவன்ஹூக். அதுக்கு அடுத்து செல்லுக்குள்ள உட்கரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செல் ஆர்கனல், ஒரு செல் நுண்ணுறுப்பு. அந்த உட்கருவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா உட்கருவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். ஓகேங்களா? இது வந்து ஓல்டு கொஸ்டின். செல் கொள்கையை வெளியிட்டீங்க அவங்க தான். என்ன சார் செல் கொள்கைன்னு என்ன சார்? அதாவது பாத்தீங்கன்னா வாழ்வின் அடிப்படை அழகு செல். அடுத்தது பாத்தீங்கன்னா மனித உடல் செல்களால் ஆனது. ஓகேங்களா? உயிரினங்கள் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா செல் கொள்கை. ஓகேங்களா? இதை சொல்லி இந்த செல் தியரியை வெளியிட்டவங்க யாரு அப்படின்னா ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். 1830s பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் ரிலீஸ் செல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சரிங்க சார், இந்த செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செல் இது இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா பெரிய செல் எது சிறிய செல், எது நீளமான செல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்திரலாம். ஓகேங்களா? இருக்கிறதுலே பெரிய செல் எது அப்படின்னா அண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபீமேல் ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய செல், லார்ஜஸ்ட் செல். அதுக்கு அடுத்து ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னா ஸ்பெர்ம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து செல், ஸ்பெர்ம் செல் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சிறிய செல். அதை விட கொஞ்சம் பெருசு தான் எது அப்படின்னா ஆர்பிசி, ரத்த சிவப்பணு. ஓகேங்களா? நீளமான செல் எது அப்படின்னா நியூரான் அல்லது நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீளமான செல் அல்லது பகுப்படையாத செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீளமான செல் ஆர் பகுப்படையாத செல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூரான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து செல் ஆர்கனல்ஸை பத்தி பார்ப்போம் நம்ம. சரி, ஓகே. செல்லுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? செல்லுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லினுடைய வெளிப்புற பகுதி அப்படின்னு சொல்லுவோம், செல் வால். ஓகேங்களா? செல் சுவர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செல் சுவருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேங்களா? செல் சுவர், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் ஒரு ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா உள்ளார, இது பேர் தான் பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே. ஓகேங்களா? இது பேர் தான் சைட்டோபிளாசம். ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர்,
ஒரு ஜெல்லி மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய செல் ஆர்கன் லைக் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிக்ஸ், கணிகங்கள், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்து வேக்கூல்ஸ், ரைபோசோம், இந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். அப்ப சைட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டோபிளாசம் மைனஸ் உட்கரு, இதுக்குள்ள உட்கரு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேர் தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் சேர்த்துனீங்க அப்படின்னா அது பேர் தான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவா நான் பின்னாடி சொல்றேன், நீங்க அந்த பிக்சர் மட்டும் பாத்துங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது. ஓகேங்களா. மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அதுக்கு அடுத்து ரைபோசோம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர், இதுதான் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் என்வலாப், நியூக்ளியர் சவ்வு, உட்கரு சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ், இது பேர் பாத்தீங்கன்னா கோல்கை உறுப்புகள், இது பேர் பாத்தீங்கன்னா கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா. குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்ட் ஏன்னா அது முக்கியமானது. பசுங்கணிகம் ஏன் முக்கியங்கிறது பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்து இது பேர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம். ஓகேங்களா. எண்டோபிளாச வலைப்பின்னல் இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரக் எண்டோபிளாச வலைப்பின்னல், இன்னொன்னு ரக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம், இன்னொன்னு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். ஓகேங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா செல். அடுத்து லைசோசோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ். ஃபர்ஸ்ட் வெளிப்புற பகுதி செல் சுவர், அதுக்கு அடுத்து செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு, அதுக்கு அடுத்து இந்த ரவுண்டா உள்ள இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் பேர் தான் வேக்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்கூல்ஸ். ஓகேங்களா. வேக்கூல்ஸ், வாக்குள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அதுக்கு அடுத்து சைட்டோபிளாசம் இருக்கு, அதுக்கு அடுத்து குளோரோபிளாஸ்ட் இருக்கு. ஓகேங்களா. குளோரோபிளாஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேங்களா. இதெல்லாமே தான் பாத்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்பு. இதனுடைய பணி என்ன சார்? அவ்வளவுதான், பணி பார்த்தா முடிஞ்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சோரியல் ஒரு வியூ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஒரு இதோட பணி பார்த்தா பாத்தீங்கன்னா முடிஞ்சு. சரி, ஓகேங்களா. இதுல ஃபர்ஸ்ட் நுண்ணுறுப்பு பாத்தீங்கன்னா செல் சுவர் அப்படிங்கிறது. முதல் நுண்ணுறுப்பு செல் சுவர். செல் சுவர் எங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும். அது என்ன சார்? தாவர செல், விலங்கு செல். பின்னாடி பார்ப்போம் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்குமான தொடர்பு என்ன, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். செல் சுவர் எங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும். எங்க இருக்காது? விலங்கு செல்ல பாத்தீங்கன்னா செல் சுவர் என்ன இருக்காது. விலங்கு செல்ல நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா செல் வால் இருக்காது. தாவர செல்லின் வெளிப்புற பகுதி பார்த்தோமா செல் சுவர். தாவர செல்லின் வெளிப்புற பகுதி செல் சுவர். ஆனா அது எங்க இல்ல? விலங்கு செல்ல பாத்தீங்கன்னா அது கிடையாது. விலங்கு செல்ல செல் சுவர் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்க சார். செல் சுவர் எதனால ஆனது? எல்லாருக்குமே தெரியும். செல்லுலோஸ். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா சொல்லுவோம் செல்லுலோஸ். ஓகேங்களா. செல் சுவர் எதால ஆனது? செல்லுலோஸால பாத்தீங்கன்னா ஆனது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய பணி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த், ப்ரொடக்ஷன், ஷேப். ஓகேங்களா. உறுதி, வடிவம், பாதுகாப்பு கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா இதனுடைய வேலை. செல் சுவருடைய வேலை. தாவர செல்லின் வெளிப்புற பகுதி தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுப்புகளாலையும் புரதத்தினாலையும் ஆனது தான் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செல் சவ்வு இது வந்து பாத்தீங்கன்னா விலங்கு செல்லின் வெளிப்புற பகுதி. ஏன் சார் அப்படி சொல்றோம்? ஏன்னா விலங்கு செல்ல என்ன இருக்காது? செல் சுவர் இருக்காது. செல் சுவர், செல் வால் பிரசன்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல். ஓகேங்களா. பட் ஆப்சென்ட் இன் அனிமல் செல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப செல் சுவர் தாவர செல்லினுடைய வெளிப்புற பகுதி. அந்த தாவர செல்லினுடைய வெளிப்புற பகுதியான செல் சுவர் எங்க இல்ல? விலங்கு செல்ல இல்ல. விலங்கு செல்லோட வெளிப்புற பகுதி அப்ப எதா இருக்கும்? செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு. சரிங்க சார். இதனுடைய பணி என்ன? செல் டு செல் கம்யூனிகேஷன். செல்லுக்குள்ள உள்ள வரக்கூடிய பொருட்களும், அதாவது உணவுப் பொருளும், நீரும், காற்றும், செல்லை விட்டு வெளியே போகக்கூடிய காற்றும் கழிவுகளும் எதை தாண்டி போகணும் அப்படின்னா அந்த செல் சவ்வு அதை தாண்டி தான் பாத்தீங்கன்னா போகணும். ஓகேங்களா. அப்ப செல்லுக்கும் செல்லுக்குமான இடையான தொடர்பு, அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுதான். அதுக்கு அடுத்து புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் சவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே புரோட்டோபிளாசம் தான். ஓகேங்களா. டைம் பாருங்க. செல் சவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி பார்த்தோமா
இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பொருள் பார்த்தோமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். ஓகேங்களா, உட்கரு நடுவில் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த செல் சுவர் சவ்வுக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாமே புரோட்டோபிளாசம். செல்லினுடைய உயிருள்ள பகுதி, லிவிங் பார்ட் ஆஃப் த செல், செல்லினுடைய உயிருள்ள பகுதி அப்படின்னு அழைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசம் தான். ஓகேங்களா, அடுத்து சைட்டோபிளாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செல் சவ்வுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சைட்டோபிளாசம் எக்ஸப்ட் நியூக்ளியஸை எடுத்துட்டீங்க, நியூக்ளியஸை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேர் தான் நியூக்ளியஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சைட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம் மைனஸ் நியூக்ளியஸ். அப்ப புரோட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம்னா என்ன அப்படின்னா இந்த மைனஸ் இங்க வந்து பிளஸ் ஆயிருமா, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். அதனால தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸ் உட்கரும் சேர்ந்தது. சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது உட்கரு, அதாவது புரோட்டோபிளாசத்துக்குள்ள உட்கரு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது பேர் தான் சைட்டோபிளாசம். முக்கியமான செல் நுண்ணுறுப்புகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைட்டோபிளாசம் உள்ளதா இருக்கு. ஓகேங்களா, அதனாலதான் அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஓகேங்களா, சரி, ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செல்லினுடைய சுவாச பகுதி, ரெஸ்பிரேட்டரி பார்ட் ஆஃப் த செல், ரெஸ்பிரேட்டரி பார்ட் ஆஃப் த செல், செல்லினுடைய சுவாச நிலையம். ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எங்க சார் போகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, லாஸ்டா மைட்டோகாண்ட்ரியால போய் இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட அப்புறம் குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஸ்டார்ச், பாலிசாக்கரைடு சாப்பிடுறோம், அது மோனோசாக்கரைடா மாறுது. தட் மீன்ஸ் ஸ்டார்ச் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸா மாறுது டைஜஷனுக்கு அப்புறம். அது வந்து எல்லா செல்லுக்கும் போகுது. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நுரையீரல் வழியா இதய ரத்தத்துக்கூட கம்பைன் ஆகி இதயத்துக்கு போய் இதயத்துல இருந்து பம்ப் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் போகுது. எல்லா பார்ட்டுக்கும் போகுதுன்னா அப்புறம் உடல் உள்ள எல்லா செல்லுக்கும் போகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்ப செல்லுக்கு போய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் குளுக்கோஸ் மாலிகுல பிரேக் பண்ணுது, ஆக்சிஜன் குளுக்கோஸ் மாலிகுல பிரேக் பண்ணுது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனர்ஜி கிடைக்குது. இது ரெண்டும் வேஸ்ட். ஓகேங்களா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வேஸ்ட். CO2 திரும்ப நுரையீரல் வழியா வெளியே வந்துருது, யூரின் வழியா பாத்தீங்கன்னா வந்துருது. ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆற்றல் என்ன ஃபார்ம்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ATP, எனர்ஜி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது செல்லினுடைய ஆற்றல் நிலையம். இங்க வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸை பிரேக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆற்றலை தருது. அந்த ஆற்றல் என்ன ஆற்றல், என்ன ஃபார்ம்ல இருக்கும்? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ATP-ல இருக்கும். ட்ரை அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ATP-ல பாத்தீங்கன்னா இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். எனர்ஜி கரன்சி ஆஃப், ரெண்டுக்கும் தெளிவா புரிஞ்சுக்கணும். செல் ஆற்றல் நிலையம், ஆற்றல் நாணயம். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு சப்ஸ்டேஷன் எடுத்துக்கோ, ஒரு பவர் சப்ஸ்டேஷன். ஓகேங்களா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கூடங்குளம் எடுத்துங்க. ஓகேங்களா, கூடங்குளம் பாத்தீங்கன்னா எடுத்துங்க, பவர் பிளான்ட் இருக்கா கூடங்குளத்துல, அந்த பவர் பிளான்ட் தான் மைட்டோகாண்ட்ரியா. அந்த பவர் பிளான்ட் நம்ம என்ன தயாரிக்கிறோம்? கரண்ட் தயாரிக்கிறோம். அந்த கரண்ட் பேர் தான் ATP. புரியுதுங்களா? மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பிளேஸ், அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த ATP தயாரிக்கப்படுது. அதனால அது செல்லினுடைய ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்றோம். அதுல வரக்கூடிய பொருள் பேர் தான் என்னது? ATP. அது பேர் தான் செல்லினுடைய ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ஹேஸ் இட் ஓன் DNA and RNA, DNA and ரைபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா ஹேஸ் ஓன் DNA and RNA. ஏன்னா DNA RNA சார் நான் குரோமோசோம்ல தான் இருக்குன்னு படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கும், ரைபோசோமும் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாருங்க கணிகங்கள். கணிகங்கள் எங்க மட்டும்தான் இருக்கும்? தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும். ஆப்சென்ட் இன் பிளான்ட் செல். பிளாஸ்டிக்ஸ் ஆப்சென்ட் இன் பிளான்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3 கணிகம் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல டோட்டலா 2 கணிகம் தான். இதுல வந்து கிரீன் கலரா இருந்தா அது பேர் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கணிகம், பச்சை நிற கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோபிளாஸ்ட் அப்படின்னா வண்ண கணிகம், தாவரத்தினுடைய பழங்கள், அதுக்கு அடுத்து இதெல்லாமே இருக்கு இல்லையா, பழங்கள் காய்கறி இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்தீங்கன்னா வண்ண கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுங்கணிகம் அப்படின்னா இங்கதான் பாத்தீங்கன்னா என்ன நிறமி இருக்கு அப்படின்னா குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமி இருக்கு. கரெக்ட் தானே? பசுங்கணிகத்தில் தான் பாத்தீங்கன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு. ரீசன் ஃபார் த கிரீன் கலர் ஆஃப் த லீஃப். ஓகேங்களா, தாவரத்தினுடைய பச்சை நிறத்தில் அளிப்பது இது தாவரங்களுக்கு. பச்சை நிறத்தை ஏன் பச்சையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோரோஃபில்னால. ஓகேங்களா, குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் பச்சையா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடக்குது.
அதனாலதான் அங்க ஒளிச்சேர்க்கை நடக்குது. எங்க நடக்குது ஒளிச்சேர்க்கை? குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமி தான் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் பச்சை நிறத்திற்கு காரணம். அங்கதான் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்குது. ஓகேங்களா? இந்த பசுங்கணிகத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும். குளோரோபிளாஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும். இதனாலதான் தாவரங்கள் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களே தயாரித்துக் கொள்கின்றனர். தற்சார்பு உயிரிகள் ஆட்டோட்ரோப்ஸா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனாலதான். ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா எது தேவை? குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை. ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இது வந்து சார் ஒளிச்சேர்க்கை வினை, ஒளிச்சேர்க்கை பற்றி தெளிவாக பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து லியூகோபிளாஸ்ட். லியூகோ அப்படின்னாலே வெள்ளை கலர், அவ்வளோதான், ஒயிட். ஓகேங்களா? லியூகோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். வெண்ணிற கணிகம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர் பகுதி, அதுக்கு உதாரணம். சரி, ஓகே. எப்படி மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏவும் ரைபோசோமும் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுங்கணிகத்திலையும் பார்த்தீங்கன்னா கணிகத்திலையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவும் ரைபோசோமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த பார்ட் பாருங்க, கோல்கை அப்பாரட்டஸ், கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்கை உறுப்புகள் இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த போட்டோ ஓபன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு புரியும். கோல்கை உறுப்புகளுடைய பணி என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சேமித்தல் மற்றும் கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பணி. வேற என்ன அப்படின்னா லைசோசோம் உற்பத்தி. லைசோசோம் எங்கே கேள்விப்பட்டிருப்போமே? செல்லினுடைய தற்கொலை பைகள் சார், சூசைடியல் பேக்ஸ் ஆஃப் த செல். இதை உற்பத்தி பண்றதே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்கை உறுப்புகள். ஓகேங்களா? கோல்கை உறுப்புகள் தான் பார்த்தீங்கன்னா லைசோசோமை உற்பத்தி பண்றாங்க. அந்த லைசோசோம் ஏன் சார் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றோம். சூசைடியல் பேக்ஸ் ஆஃப் த செல் ஏன் சார் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா it helps to keep cell clean. செல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையா வச்சிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உதவும். ஏதாவது ஒரு ஃபாரினர் செல்லுக்குள்ள வரும்போது, செல்லுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செரிமான பைகள், டைஜஸ்டிவ் பேக்ஸ், செரிமான பைகள் அதை செரிச்சிரும். ஏன்னா இங்க செரிமான நொதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கு. உள்ள வரக்கூடிய ஃபாரினர், அதாவது பாத்தீங்கன்னா செல்லுக்கு சம்மதமே இல்லாத உள்ள வந்தாங்கன்னா அதை பாத்தீங்கன்னா செரிச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு செல் ஆர்கனல்ஸ், ஒரு செல் நுண்ணுறுப்பு அல்லது செல் வந்து பாத்தீங்கன்னா வயதாகும் போது அந்த செல்லையே செரிக்கக்கூடிய தன்மையுடையது தான் பாத்தீங்கன்னா இந்த லைசோசோம். அதனாலதான் தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா செல்லினுடைய தற்கொலை பைகள், சூசைடியல் பேக்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒன்னு ஃபாரினரையும் அழிச்சிடும். எதுக்காக அப்படின்னா டு கீப் செல் கிளீன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வயதாகும் போது அந்த செல்லையே பார்த்தீங்கன்னா செரிக்கக்கூடிய தன்மையுடையது தான் பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சூசைடியல் பேக்ஸ் அதை எல்லாமே எழுதிடுவாங்க. வேற என்ன? செரிமான பைகள் எங்க இருக்கு? செல் நுண்ணுறுப்புல எதுல செரிமான பைகள் இருக்குன்னு கேட்பாங்க. எங்க? லைசோசோம்ல இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். அந்த லைசோசோம் உற்பத்தி பண்றது தான் கோல்கை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ரைபோசோம். ரைபோசோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கை. ஓகேங்களா? புரத சேர்க்கை. ரைபோசோம்னாலே பார்த்தீங்கன்னா 70S ரைபோசோம், 80S ரைபோசோம் இருக்கு. மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகேங்களா? புரத சேர்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாசா வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம், அந்த நியூக்ளியஸ் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம் அப்படிங்கிறது. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சொரசொரப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல், இன்னொன்னு வளவளப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல். அது எப்படி சார் சொரசொரப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல், வளவளப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரைபோசோம் இருந்தா அது பேர் சொரசொரப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல். ரைபோசோம் இல்ல, ரைபோசோம் இருந்தா சொரசொரப்பான வலைப்பின்னல் எண்டோபிளாசா வலைப்பின்னல். ரைபோசோம் இல்ல அப்படின்னா வளவளப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல். அந்த பிக்சர் ஓபன் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல சார் ரைபோசோம் இருந்தா என்ன பண்ணும்? ரைபோசோம் என்ன பண்ணும்? புரத சேர்க்கை. அதே தான் இது பண்ணும். அவ்வளவுதான். ரைபோசோம் இருக்கிறதுனால இது சொரசொரப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னல் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ரைபோசோமோட பணி என்ன? புரத சேர்க்கை. அப்ப இதனோட பணி என்னவா இருக்கும்? புரத சேர்க்கை. அவ்வளவுதான். சரி, ஓகே. சோ வளவளப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னலோட பணி என்ன அப்படின்னா ஃபேட் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் அண்ட் லிப்பிட் சிந்தசிஸ், கொழுப்பு மற்றும் லிப்பிட் சேர்க்கை. ஓகேங்களா? இதுதான் வளவளப்பான எண்டோபிளாசா வலைப்பின்னலுடைய பணி. அதுக்கடுத்து வாக்குள்கள். ஓகேங்களா? வாக்குள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ஸ்டோரேஜ் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் சாக்ஸ், சேமிப்பு பைகள். என்னென்ன சார் சேமிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடம்பு சார் பார்த்தீங்கன்னா எதில் பங்கு பெறுது? சேமிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பங்கு பெறுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸசிவ் வாட்டர், அதீத நீரை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுவதிலும் பங்கு பெறுது. அதிக நீர் மற்றும் சில கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஓகேங்களா? எக்ஸ்பெல் எக்ஸசிவ் வாட்டர்
அண்ட் சம் ஆஃப் த வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குள்கள் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே இருக்கும், தாவரத்திலையும் இருக்கும் விலங்குலையும் இருக்கும். ஆனால் தாவரத்தில் இருக்கக்கூடிய வாக்குள்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் செல்லுடைய அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது வாக்குள் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு பெருசா பார்த்தீங்கன்னா இருக்கும் வாக்குல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதீத நீரை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறதுலையும் சில கழிவு பொருட்களை வெளியேற்றுறதுலையும் பார்த்தீங்கன்னா அது உதவுது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு இட் இஸ் a control center of cell or brain of the cell or heart of the cell. எப்படி வேணா வச்சுக்கலாம். செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்னது அப்படின்னா நியூக்ளியஸ். ஓகேங்களா? உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம், அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உட்கரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி சொல்றோம். ஓகேங்களா? இந்த உட்கருவை சுத்தி இருக்கக்கூடிய உரை பேர் தான் பாத்தீங்கன்னா உட்கரு சவ்வு. ஓகேங்களா? உட்கரு சவ்வு. நியூக்ளியஸ் சுத்தி இருக்க பேரு நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உட்கரு சவ்வு. வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உட்கருக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோமோசோம் இருக்கும். ஓகேங்களா? இந்த குரோமோசோம்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீன் இருக்கும். இங்கதான் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? மரபு பண்புகளுடைய அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மரபு பண்புகளுடைய அடிப்படை அலகு, ஜெனடிக் கேரக்டர் எல்லாமே இந்த ஜீன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜீன் இருக்கக்கூடியது தான் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாமே இருக்கும். டிஎன்ஏ எங்க இருக்கு? குரோமோசோம்ல இருக்கும். குரோமோசோம் எங்க இருக்கு? உட்கருல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மரபு பண்புகள் இருக்கக்கூடிய இடமா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லில் இருக்கக்கூடிய உட்கருல பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செல் ஆர்கனல், செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் மரபியல். பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். குரோமோசோம் என்ன, குரோமோசோம் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கு, அதுக்கடுத்து டிஎன்ஏ என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜீன்னா என்ன, மரபு பொறியியல்னா என்ன, மரபியல்னா என்ன, மரபு பொறியியல்னா என்ன, குளோனிங்னா என்ன, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு இதாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ இமேஜ் ஓப்பன் பண்ணி சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் செல் வால், செல் சுவர். செல் சுவர் எங்க மட்டும்தான் இருக்கும்? தாவரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். செல் சுவர் தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்ல இருக்காது. அதனுடைய பணி என்ன அப்படின்னா வடிவத்தை தருது. இது ஒரு ஷேப்ல இருக்கா தாவர செல்? செல் சுவர் எங்க இல்ல? விலங்கு செல்ல இல்ல. இது எப்படி இந்த ஷேப்ல இருக்கு, இது எந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்துங்க. இது ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஒரு ஷேப்ல இருக்கு. செல் சுவர் இல்லாதனால இது எந்த ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? வடிவம், உறுதி, பாதுகாப்பு, இதான செல் சுவருடைய பணி. செல்லுலோசால் ஆனது எங்க மட்டும் தான் இருக்கும்? தாவர செல்ல மட்டும் தான் இருக்கு. எங்க இருக்காது? பிளான்ட் செல்ல இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்குள்ள செல் சுவருக்குள்ள என்ன இருக்கும்? செல் சவ்வு. ஓகேங்களா? செல் சுவருக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா செல் சவ்வு அல்லது பிளாஸ்மா சவ்வு, ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இருக்கும். விலங்கு செல்லினுடைய வெளிப்புற பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? விலங்கு செல்லினுடைய வெளிப்புற பகுதி அப்படின்னு பார்த்தோமா? ஏன் இங்க என்ன இல்ல? செல் சுவர் இல்ல. அதனால செல் டு செல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல் மெம்பரைனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம், இன்க்ளூடிங் நியூக்ளியஸ் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். லிவிங் பார்ட் ஆஃப் த செல், செல்லினுடைய உயிருள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசம் தான். கரெக்டா தானே? இதுல அந்த புரோட்டோபிளாஸ்ல நீங்க நியூக்ளியஸ் எடுத்துட்டீங்கன்னா அது பேர் தான் என்னது? சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாஸ்ல நியூக்ளியஸை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பேர் தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் இஸ் a jelly like structure அப்படின்னு சொல்லுவோம் within the cell membrane. ஓகேங்களா? within a cell membrane, செல்லினுடைய உட்கரு, செல்லினுடைய சவ்வுக்குள், செல் சவ்வுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இதுல நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேங்களா? இங்கதான் மெஜாரிட்டியான செல் ஆர்கனல்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? புரியுதா? பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோல்கி அப்பராட்டஸ் இருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே எங்க இருக்கு? சைட்டோபிளாஸ்டுக்குள்ள இருக்கு. அதனால தான் சொன்னேன் சைட்டோபிளாஸ்டுக்குள்ள தான் முக்கிய செல் உறுப்புகள், நுண்ணுறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து வேற என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியாவோட பணி என்ன? இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட பணி இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியாவோட பணி என்ன அப்படின்னா செல்லினுடைய ஆற்றல் நிலையம். இங்கே தான் செல்லினுடைய சுவாச பகுதி. செல்லினுடைய சுவாச பகுதினா நம்மளுக்கு ஆக்சிஜனுக்கு போகணும். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? அந்த குளுக்கோஸை சிதைக்குது. சிதைக்கும் போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி பேர் தான் என்னது? ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரிங்க சார், எத்தனை ஏடிபி கிடைக்கும்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 ஏடிபி பார்த்தீங்கன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல. அனரோபிக்ல பார்த்தீங்கன்னா 2, டோட்டலாக 38 ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்து இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவும் ரைபோசோமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமி. அதற்கு தாவரங்கள் பச்சை நிறத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கு காரணம் இது அப்படின்னா அந்த குளோரோபிளாஸ்ட். அதனாலதான் தாவரங்கள் தற்சார்பு உயிரிகளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னா கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புகள்னால என்ன தெரியணும்? கோல்கை உறுப்புகள் பக்கத்துல என்ன இருக்கு? இந்த மாதிரி டாட் இருக்கா? இந்த மாதிரி டாட் இங்க என்னவா இருக்கு? லைசோசோம். லைசோசோம் உற்பத்தி. லைசோசோம் என்ன பண்ணுது? லைசோசோம் சூசியடியல் பேக்ஸ் ஆஃப் த செல். It has own digestive bags. It digests digest their own cell அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? அந்த செல்லையே செரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது தான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம். ஓகேங்களா? செல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையாக வைக்கிறதுக்காக ஃபாரினர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுது அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணிடுது. இங்கே இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் அதை டைஜஸ்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன பார்த்தோம்? ரைபோசோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இங்கே பிளாக் கலராக இருக்கு பாருங்க, இது பேர் தான் ரைபோசோம். ரைபோசோம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்? புரத சேர்க்கை. இதுல இன்னொன்று முக்கியமாக நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இங்க பாத்தீங்கன்னா ரக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம். ஓகேங்களா? ரக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதி தான். ஓகேங்களா? சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இங்க அந்த டாட் இருக்கா? இதில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம் இருக்கா? இங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரு இந்த இடத்துல இருக்கா? அதனால அப்பனா இதுதான் என்னது? சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர்னா இங்க இருக்கா? அந்த டாட் இங்க இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். ரைபோசோம் இருந்தா இது, ரைபோசோம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாச வலைப்பின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலரம். ஸோ வளவளப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இதனுடைய பணி என்ன? ரைபோசோமோட பணி என்னவோ அதுதான் புரத சேர்க்கை. இதனுடைய பணி என்ன? கொழுப்பு லிப்பிடு சேர்க்கை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், வாக்குல்ஸ் பார்த்தோமா? இது ஃபுல்லா தான் வாக்குல்ஸ். ஸ்டோரேஜ் சாக்ஸ். இட் ஹெல்ப்ஸ் expel the excessive water and some waste அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதுதான் சொன்னா. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க தாவர செல்ல ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுதான். தாவர செல்ல இருக்கும்போது பெருசா எது தெரியுது? வேக்குல்ஸ் தான் தெரியுது. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் செல்லோட ஏரியா வந்து யார் வச்சிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்குல்ஸ் தான் பரவி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல், செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நியூக்ளியஸ். இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் செல். செல்லினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து பணிகளையும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கதான் ஜீன் இருக்கு. செல்லுக்குள்ள, அதாவது செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம், குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ள ஜீன், மரபு பண்புகளுடைய அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இதுதான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதுதான் பிளான்ட் செல், இதுதான் அனிமல் செல். ஓகேங்களா? ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இங்க செல் வால் இருக்கும், இங்க செல் வால் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இங்க மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்க என்ன அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் வேக்குல் இருக்கும், இங்கேயும் வேக்குல் இருக்கும். இது இங்க பெருசா இருக்கும், இங்க வந்து இருக்கும் ஆனா சின்னதா இருக்கும். இருக்கும் ஆனா சின்னதா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோகேரியட்னா என்ன சார், யூகேரியட்னா என்ன? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃபரன்ஸ் தெரியுது. பிளான்ட் செல், தாவர செல், விலங்கு செல் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ப்ரோகேரியட்னா என்ன, யூகேரியட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரோகேரியட், ப்ரோ அப்படின்னா முதல்ல தோன்றனவங்க இவங்க தான். முதல்ல தோன்ற செல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரோகேரியட். அப்படின்னா ஒரு செல் உயிரி, பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. யூகேரியட் அப்படின்னா நாம ஒரு செல்லாவும் இருக்கும், பல செல்லாவும் இருக்கும். நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேரியட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இங்கே வந்து உட்கரு இருக்காது. உட்கருக்கு பதிலாக நியூக்ளியாய்டு இருக்கும்.
உட்கரு இருக்காது, உட்கருக்கு பதிலாக நியூக்ளியாய்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அதாவது முதிர்ச்சி அடையாத உட்கருவை கொண்டது எது அப்படின்னா ப்ரோகேரியேட். முதிர்ச்சி அடைந்த உட்கருவை கொண்டது தான் பார்த்தீங்கன்னா யூகேரியேட். நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியாய்டு. புரியுதுங்களா? சும்மா டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து இங்க உட்கரு சவ்வு பார்த்தீங்கன்னா இல்லை, இங்க உட்கரு சவ்வு உண்டு. ஏன்னா இங்க உட்கருவே இல்லை. ஓகேங்களா? இங்க உட்கருவே இல்லை. உட்கருன்னு இருந்தால் தானே அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உட்கரு சவ்வு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இங்க உட்கரு சவ்வு இல்லை, இங்க உட்கரு இருக்கு, அதனால இங்க உட்கரு சவ்வு உண்டு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோகேரியேட்னா என்ன டிஃபரன்ஸ், யூகேரியேட்னா என்ன டிஃபரன்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதல் அப்படிங்கிற டாபிக். ஓகேங்களா? அது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக போகலாம். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டினபிள் அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் இருந்தோ அல்லது செல் டிவிஷன்ல இருந்தோ அல்லது ஜெனட்டிக்ஸ்ல இருந்தோ கொஸ்டின் இல்லாத ஏரியாவை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் சார் ஜெனட்டிக்ஸ் சேர்த்து சொல்றீங்க அப்படின்னா, அதை பத்தி செல்லுக்குள்ள தானே அது இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள தானே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. இந்த 3 டாபிக் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை உங்களால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அவ்வளோவா. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா செல்லை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதலுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஓகேங்களா? இனிமேல் ஒரு சிஸ்டமா பார்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.